சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தேவி அம்மாவோட ஸ்கூலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா தேவி அம்மா ரொம்ப க்யூட்டாக புடவையெல்லாம் கட்டி தலை நிறைய பூ வச்சுட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. இந்த பக்கம் சூர்யா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேவிமா அப்படியும் ஆமா மாறி மாதிரி இருக்காங்க அப்படின்னதும் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னதும் எல்லாருமே நம்ம தேவியம்மா அழகா இருக்காங்க அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்காவும் சேர்ந்து தான் நம்ம தேவியம்மா ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறாங்க போல இருக்குது. அப்போ துர்கா வரதை பார்த்து நம்ம சூர்யா செம்ம டென்ஷனாக ஆகிறாங்க. எனக்கு எதுக்காக இப்போ அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? நான் தான் அப்பா தேவியம்மாவை கூப்பிட்டுருக்கேன், ப்ளீஸ்ப்பா எனக்காகப்பா தேவியம்மாவும் நம்ம துர்காம்மாவும் நம்ம கூட வரட்டுமே அப்படின்னதும் இந்த பக்கம் சூர்யா இங்கே பாரு, குழந்தைக்காக தான் உன்னை நான் அனுமதிக்கிறேன் இல்லையா மவளையா, அவ்வளோதான் அப்படின்னு திட்டிட்டு சூர்யா துர்கா தேவி பாப்பா 3 பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா ஃபங்க்ஷன்லையா கலந்துக்க போகிற அப்படின்னுட்டு சூர்யா கூட போட்டி போடுவாங்க இல்லையா அவங்களோட எதிரி. அவங்க என்ன திட்டம் போடுறாங்கன்னா, எப்படியாச்சும் இந்த சூர்யாவை போக விடாமல் நம்ம தடுத்து நிறுத்துறணும், அந்த ஃபங்க்ஷனில் அவன் இருக்கும்போதே அவன் குழந்தைய நம்ம தூக்கிடணும் அப்படின்னுட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஆள் கொஞ்சம் ரவுடிங்களை செட் பண்ணி ஸ்கூலுக்கே அனுப்பி வச்சிடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சூர்யா துர்கா தேவி பாப்பா 3 பேருமே கிளம்பி நேராக ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அப்போது நேராக உள்ளே போகலான்னு எடுக்கும்போது சூர்யா உடனே இங்கே பாரு தேவி, உள்ளே போய் இவதான் உன் அம்மான்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காது புரியுதா அப்படின்னது. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முதல் இதான் என் அம்மான்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆச்சு தெரியுமா? இப்போ நீங்கள் மட்டும் என்ன சொல்ல வேணான்னா என்ன அர்த்தப்பா, என்னால் முடியாது போங்க அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம துர்கா சார் இங்கே பாருங்க, இதில் என்ன தப்பாக போகுது? துர்கா என்ன அம்மான்னு சொல்ல போறா, எல்லாருக்கும் தான் விஷயம் தெரியும்ல, அதனால விட்டுருங்க சார், குழந்தை பாவம் இல்லையா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சூர்யா சரி தேவிமா கோபிக்காத, சரி நீ அம்மான்னு சொல்லிக்கா அப்படின்னதும் இந்த பக்கம் துர்கா சந்தோஷப்பட்டு இப்போ நம்ம தேவி பாப்பாவுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னதும் ஆமாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நம்ம துர்கா பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, நேரா சரி வாங்க போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. உடனே ரூமுக்குள்ளே வந்ததும் துர்காவும் சூர்யாவும் தேவி பாப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போது நம்ம சூர்யா தேவியை பார்த்துக்கோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னா, தேவி பாப்பாவை திருடுத்தனமாக நம்ம சூர்யாவோட எதிரி அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. இங்கே பார்த்தோன்னா தேவியை காணுமே அப்படின்னு துர்கா அங்கே எங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சூர்யா வராங்க. எங்க தேவி பாப்பா அப்படின்னதும் காணல சார் அப்படின்னது. எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்கூல் முழுக்க தேவி பாப்பாவை தேடிட்டு இருக்காங்க. எங்க தேடியுமே காணும். அப்படின்னு பார்த்து ஒருத்தன் குழந்தைய தூக்கிட்டு போறத துர்கா பார்த்துட்டு குழந்தைய விடுறா அப்படின்னு போறாங்க. அப்படின்னு பார்த்து சூர்யாவை ரவுடிங்களை போட்டு அடின்னு அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குழந்தைய தூக்கிட்டு போறான். ஒரு வேளையா நம்ம துர்கா காப்பாத்திட்டுறாங்க. அப்போ ரவுடிங்களை சூர்யா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சூர்யாவோட எதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, சூர்யாவை ஒரு ரவுடி பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு பொருளை எடுத்துட்டு சூர்யா வயிற்றுலயே அந்த இடத்துல சொருகலான்னு வராங்க. அப்படின்னு பார்த்து குறுக்க கையை விட்டுடுறாங்க நம்ம துர்கா. உடனே துர்கா கையில அடிபட்டதால சூர்யா சம அதிர்ச்சியாகி அங்கிருந்து ரவுடிங்கள்லாம் அடிச்சு விரட்டிடுறாங்க. ரவுடிங்களும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க பாரு, எதுக்காக தேவையில்லாம கையை நீ குறுக்க விட்ட, இப்ப பாத்தியா எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் துர்கா சூர்யாவை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே சூர்யா அவங்க கையில வச்சிருந்த கட்சிப்பு எடுத்து துர்காவோட கைக்கு மருந்து போட்டு விடுறாங்க. அப்படின்னு பார்த்து தேவியம்மா ஓடி வராங்க. தேவியம்மா நான் உங்களை ரூம்லயே நிக்க சொன்னல, எதுக்காக வெளியில வந்தீங்க அப்படின்னு போதும் அவங்க தான்ப்பா இன்னும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தேவியம்மா அழுதுட்டு இருக்காங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு.